ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் கீரையில் தான். அதுவும் வெந்தய கீரையை வச்சு ஒரு குழம்பு பண்ணிவிட்டு அப்புறமா வறுவல் ஒன்று பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒன்று துவரம் பருப்பு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாசிப்பருப்பு வேக வச்சுக்கோங்க. ரெண்டில் உங்களுக்கு எந்த பருப்பு ஈஸியோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு முதல்ல மசாலா அரைக்கணும். அந்த மசாலா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மசாலா போட்டுக்கலாம். மல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய் ஒரு 7 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு தேங்காய் போதும். இப்போ லைட்டாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால 3 சேர்க்குறேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்து பருப்பு. இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் பருப்பு தான் நான் வேக வச்சேன். துவரம் பருப்பு இல்லை, பாசி பருப்பு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. அதை நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்தீங்கன்னா நல்லா குலைவாக வந்துடும். இப்போ வந்து பருப்பும் ரெடியாக இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. நீங்கள் பாசி பருப்புக்கு பதில் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு டைம் வந்து சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் துவரம் பருப்புலேயே செய்யலாம்னா குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து நீங்கள் துவரம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து உங்கள் விருப்பம், எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ முதல்ல குழம்பு தாளிக்கவெல்லாம் மாட்டோம், அப்படியே பச்சையாக தான் நம்ம வேக வைக்க போகிறோம். தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம மசாலா பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். இதில் பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துருவோம். அடுத்து தண்ணி சேர்த்துலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, பருப்பு மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். மூடி வைக்க வேணாம், ஏன்னா பருப்பு மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா தாளிக்காமல், அதனால பொங்கி வந்துடும். அதனால மூடிலாம் வைக்க வேணாம். அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கீரை கட் பண்ணிடலாம். ஒரு கட்டு கீரை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இளந்தண்டை மட்டும் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ கீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கீரையை கடையவெல்லாம் மாட்டோம் பார்த்தீங்களா, அதனால பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இந்த கீரையை இப்படியே கூட நீங்கள் வெங்காயம் மிளகாய் போட்டு பொரியல் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சாம்பார் போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுலேயே காரக்குழம்பு கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலில் இந்த மாதிரி காரக்குழம்பு, இந்த வெந்தயக்கீரையில் காரக்குழம்பெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா அந்த வேறு அந்த தண்டெல்லாம் முத்தின தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இலையோடு இருக்கிற மாதிரி சின்ன தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதித்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் கொதிச்சுட்டு இருக்கட்டும். மசாலோட பச்சை வாடை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும். அதனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் கீரை சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்துட்டு நம்ம அதிக நேரம் கீரையை வேக வைக்க தேவையில்லை பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே கீரை வெந்துடும். அதனால அந்த மசால் வடை போனதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம இறக்கிறதுக்கு சரியாக இருக்கும் டைம். இப்போ நல்லா மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. கீரை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை இருந்தால் கூட போதும். இல்லை அதிகமாக கீரை சேர்த்தா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கட்டு கீரை போட்டதே தெரியல பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஒரு நேரம் குழம்புக்கு. அந்த ஒரு கட்டு கீரை, வெந்தயக்கீரை வந்து அதிகமாக இருக்காது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தான் இருக்கும் அந்த கீரை கட்டு. அதனால கரெக்டாக இருக்கும். கீரை போட்டு கலந்து விட்டாச்சு. இது ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் கீரை, ஏன்னா கீரை வந்து சீக்கிரமே வெந்துடும் பார்த்தீங்களா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் அதுவுமே அதிகம்தான், அதுக்குள்ளேயுமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ கீரை போட்டு 5 நிமிஷத்துக்கிட்டேயே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கீரை வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கலர், மஞ்சள் கலர் அந்த பச்சை கலர்லாம் சேர்ந்து பார்க்குறப்பே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சா. இப்போ குழம்பை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நான் வந்து இதில் உப்பு வந்து நான் போடலை. கீரை போட்டதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு மசாலாலாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அப்போயே உப்பு போட்டுட்டேன்னா அது கரெக்டாக இருந்ததுனால உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு அது பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். புளியும் அப்படி தான், உங்கள் விருப்பம். ஆனால் புளி போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. புளி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி போட்டிங்கன்னா நம்ம புளி குழம்புலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும். இந்த பருப்பு சாம்பார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அதுக்காக தான் புளி போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு சாம்பாரில் புளி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக புளி ஊற்ற வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளித்து விட்றலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகாய் ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கீரையில் ஊற்றிடலாம். வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு வச்சிடலாம். சாப்பாடை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய் வறுவலுக்கு நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1.5 படி அரிசி போட்டு 3 படி தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான உப்பு. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். சாப்பாடு வச்சாச்சு. எப்பயும் நம்ம சொல்கிறது தான், 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். வெறும் கோவக்காய் மட்டும் போட்டு இல்லை, உருளைக்கிழங்கும் அது கூட சேர்த்து போட்டு வறுவல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் கோவக்காய் வந்து ஒரு 300 கிராம் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்டாவெலாம் கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் 2 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் இதே போல் தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறிக்கோங்க. இந்த மாதிரி நீளவாக்கில் வெட்டிக்கோங்க. கோவக்காயை வெட்டியாச்சு. அதே போல் நீளவாக்கில் நம்ம உருளைக்கிழங்கி வெட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குறுக்க வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த நீட்டமாக கிடைக்கும். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நீளமாக வெட்டி பொரிச்சாலே சூப்பராக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ காயும் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கோவக்காய் 2யுமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ வறுவல் பண்ணிக்கலாம். சாதத்தை மாற்றி வச்சிடலாம். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெயும் ஊற்றிடலாம். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எதுவுமே வேண்டாம். வெறும் காய் மட்டும் போதும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதெல்லாம் கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் இந்த காய் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அதே போல் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இந்த எண்ணெயிலேயே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சிடறேன். சிம்மில் வச்சா தான் நல்லா நிதானமாக வேகும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா கருக ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் இருக்க காய் வந்து நல்லா வெந்திருக்கும், மேலே இருக்கிறது வெந்திருக்காது இல்லையா. அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா காய் வந்து வெந்து வரும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காரு, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். காய் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கோவக்காய் வேக வச்சு நான் 5 நிமிஷமாக இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கோவக்காய் கூட சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா கட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை கலந்துருவோம். இப்போயும் நான் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் சிம்மில் இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகிடுச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உங்களுக்கு வறுக்கணும்னா கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். அடியில் அடி பிடிக்க தான் செய்யும். இந்த மாதிரி வறுக்கிறப்ப அடியில் இந்த மாதிரி மசால் பிடிக்க தான் செய்யும். நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த காரம் வந்து வெளியில் வராது. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த காரம் வந்து வெளியில் வந்து அடித்து காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இதோட ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கீரை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம். சாப்பாடு வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு, கோவக்காய் உருளைக்கிழங்கு வறுவல். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு நம்ம கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்தயக்கீரையில் பருப்பு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் கோவக்காயிலையும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் கோவக்காய் மட்டுமே போட்டு செய்கிறதுனா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அருமையான ஒரு லஞ்ச் மெனு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.